வணக்கம். சென்னை ஃப்ளேவரில் குழம்பு மிளகாத்தூள் வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வெளியூரில் இருக்கோம், ஊருக்கு போக முடியல, பார்சலும் எடுக்க முடியலன்னா இந்த மெத்தடில் நம்ம ஈஸியாக வீட்லேயே மிளகாத்தூள் அரைச்சிக்கலாம். 1 கிலோ ரெட்டு காஞ்ச மிளகா, 1.5 கிலோ கொத்தமல்லி வரை, 200 கிராம் தோரம்பருப்பு, 200 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் மிளகு, 75 கிராம் சீரகம், 50 கிராம் வெந்தயம், ஒரு சின்ன 2 பீஸ் பெருங்காயம், 1 ஸ்பூன் அரிசி. இப்போ முதல்ல நம்ம இந்த கொத்தமல்லி விரையை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு கருகாமல் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தையும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அரிசியும் இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஜீரகத்தையும் மிளகையும் சேர்த்து நல்லா வறுத்து வச்சுக்கலாம். இப்போ பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு பெருங்காயத்தை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த மிளகாவையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் கருகாமல் வறுத்து வச்சுக்கலாம். எல்லா பொருளையும் ஆறுனதுக்கப்புறமா முதல்ல மிளகாவையும் பெருங்காயத்தையும் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக அரைச்சதுக்கப்புறம் மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்து 2 பேட்சாக கூட அரைச்சி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த குழம்புத்தூள் சாம்பார், குழம்பு, பொரியல் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் இன்றைக்கி கருவேப்பிலையும் மஞ்சளும் சேர்க்கலை, தேவைப்பட்டால் நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.